இன்றைக்கி ஒரு க்யூட்டான கூலான ஒரு கேட்ஜெட் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னா பிளான்ட்ரானிக்ஸோட ஒரு நியூவஸ்ட் ப்ளூடூத் ஹெட்செட். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஏன் ப்ளூடூத் ஹெட்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம் வெரி அன்லக்கி வித் ஹெட்செட் கைஸ். ஸோ நான் அந்த காலத்தில் வாங்கின நோக்கியா ஹெட்செட்லேருந்து இந்த காலம் வரைக்கும் எனக்கு என்றைக்குமே ஹெட்செட் செட்டே ஆனதில்லை. எப்போ வாங்கினாலும் சரி, நான் வாங்குற ஹெட்செட்டில் மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த ஜெப்ரா டாக் 55 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்செட் வாங்கினேன். கிட்டத்தட்ட 2 டைம் வந்து நான் மேனுஃபேக்சர் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சு. அந்த 2 டைம் என்ன இஷ்யூன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோட ஹெட்செட் மட்டும் ஃபார் சம் ரீசன் வந்து ஒரு 40% சார்ஜிங் மேலே போகவே போகாது. சரி, நான் தான் தப்பாக கேஸில் வச்சுட்டேன் போல இருக்குது, அதை அப்படி திரும்ப ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி கரெக்டாலாம் வச்சு அந்த 2 பாயிண்ட்ஸும் டச் ஆகுது எல்லாம் வச்சு பார்த்துட்டும் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து சரியாகவே ஆகலை. அண்ட் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க அதை 2 தடவை ரீப்ளேஸ் பண்ணாங்க. நான் அதுக்கப்புறம் 3rd டைம் வந்து வேணாம், எனக்கு வேறு ஹெட்செட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஸோ இந்த ஹெட்செட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. பட் இன்னும் போக போக தான் தெரியும். ஸோ ஐ எம் ஸ்டார்டட் கெட்டிங் பெசிமிஸ்டிக் அபவுட் ஹெட்செட்ஸ். ஸோ இட் ஜஸ்ட் மை அன்லக்கி ஃபீலிங் நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலேயே வந்து ட்ரபிள்சம் இல்லாத ஒரு ஹெட்செட் எது அப்படின்னா வந்து நம்ம அந்த ஆப்பிள் வாங்கின ஒரு கம்பெனி விச் இஸ் ஐ திங்க் பீட்ஸோட ஹெட்செட் வந்து இந்த ஸ்போர்ட்டி ஹெட்செட்ஸ் வந்து விச் வாஸ் ரியலி குட். எனக்கு அதில் எந்த ட்ரபிளுமே வந்ததில்லை. ஹோப்ஃபுல்லி இதில் திரும்ப ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஹெட்செட் தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹெட்செட்டை பற்றி குயிக்காக பார்ப்போம். ஸோ பிளான்ட்ரானிக்ஸோட BackBeat அப்படின்ற அந்த ஹெட்செட்டை ஸோ இதோட அன்பாக்சிங் பாருங்கள். பார்த்துட்டு லெட்ஸ் கண்டினியூ வித் திஸ் ஒன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி அன்பாக்சிங். ஸோ பாக்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹெட்செட். ஸோ ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இட்ஸ் அ டைனி பாக்ஸ். ஸோ யூ கேன் சி த ப்ரைஸ். இது வந்து $300 இது. ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு அது லிங்க் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் யூ கேன் டைரக்ட்லி கோ அண்ட் செக் த ப்ரைஸ். ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் ஐ கேன் கோ த்ரூ ஆல் தோஸ் ஒன்ஸ். ஸோ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இல்லைனா 2த்தையும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஒன்று லெஃப்ட் ஹெட்செட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2த்தையும் சேர்ந்தும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தனித்தனியாகவும் பேர் பண்ணிக்கலாம், விச் இஸ் குட். ஸோ நீங்கள் 2 ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா 2த்தையும் தனித்தனியாக கூட பேர் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் நைஸ். அண்ட் ஸோ மற்றபடி இது பிளான்ட்ரானிக்ஸ் வந்து இட்ஸ் அன் ஏஜ் ஓல்ட் கம்பெனி. அண்ட் அவங்க இதில் மட்டும்தான் வந்து தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். சவுண்ட் ஸோ தே ஆர் வெரி எக்ஸ்பர்ட். அண்ட் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நீஷான ப்ராடக்ட்ஸ். முக்கால்வாசி வந்து தேவர் சர்விங் ஆல் என்டர்பிரைஸ் கிளைண்ட்ஸ். ஓகே, இப்போ பாக்ஸிங் பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அ நைஸ் ஃபினிஷ். சீப்பாகவே இல்லை. இட் லுக்ஸ் லைக் அ சார்ட் ஆஃப் லைக் அன் எக்ஸ்பென்சிவ் டிவைஸ். அண்ட் இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் டிவைஸ். இட்ஸ் $300. ஸோ அண்ட் லுக்ஸ் வெரி நைஸ். ஸோ அழகாக அங்கே பிளாக் அண்ட் ஒயிட்டில் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது. அண்ட் கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்து தே ஹேவ் கிவன் அடிஷ்னல் சைஸஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் இயர்ஸ். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன நோட்டு ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி. நைஸ் லிட்டில் திங். அண்ட் இந்த ஹெட்செட்டோட கேஸிங் இது வந்து சார்ஜிங் கேஸும் இதே வேலையை செய்யும். ஸோ அது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இயர்பட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் இயர்ஸ் உங்களுக்கு காது டிஃப்ரெண்ட் சைஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இயர்பட்ஸ். ஸோ விச் இஸ் ஆல்சோ நைஸ். இது வந்து நான் சொல்கிறேன், ஐ வில் சே நீங்கள் சீரியஸாக ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம இது வாங்கிட்டு நிறைய பேர் வந்து ட்ரையே பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் இயர்பட்ஸே ட்ரை பண்ணுவாங்க. மை சஜஷன் இஸ் இந்த ஹெட்செட்டுக்கு வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இட் மேக்ஸ் அ ஹோல் பஞ்ச் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இந்த ஹெட்செட் வந்து ஃபஸ்ட்டு வந்து காதில் வந்து சம்டைம்ஸ் வந்து லூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் கரெக்டான சைஸ் போட்டதுக்கப்புறம் வந்து செம ஃபிட்டிங்காக இருக்குது. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனும் பெட்டராக இருந்துச்சு. இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி. அகெயின் திஸ் இஸ் லைக் சம்திங் ஐ வாஸ் பிட் ஆஃப் அ ஷாக் மைக்ரோ யூஎஸ்பி பார்த்தோன்னே. ஏன்னா இப்போ வர எல்லா லேட்டஸ்ட் மாடலும் வந்து தேர் யூஸிங் USB-C அண்ட் யூசர் மேனுவல். ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒன்று தான் தெரியணும், அது எப்படி பேர் பண்ணணும். அண்ட் இட்ஸ் ப்ளூடூத் 5.0. ஸோ அதனால் ப்ளூடூத் 5.0 வந்து நீங்கள் மல்டிபிள் டிவைசஸ் வந்து பேர் பண்ணலாம். ஸோ அது எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன ஏது அப்படின்றது தான் தெரியணும். முக்கால்வாசி இதில் வந்து எப்படின்னா நான் பேர் பண்ண வரைக்கும் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகும். அண்ட் யூ கேன் பேர் இட் வித் ஒன் டிவைஸ். அதேமாரி வந்து நீங்கள் இன்னொரு டிவைஸ் கூட பேர் பண்ணோன்னா அதே ப்ராசஸ் தான். யூ ஜஸ்ட் ஹேவ் டு கீப் ஹோல்டிங். அது வந்ததுக்கப்புறம் யூ கேன் பேர் இட் டு another டிவைஸ். ஐ திங்க் அப் டு 3 or 4 டிவைசஸ் வந்து நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேசிங் செம்ம டைட் பேக்கிங் இது. ஆக்சுவலி ஏதோ பிரியாணி பொட்டல மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப. ஸோ இந்த கேசிங்கோட ஃபினிஷ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் நைஸ். ஏன்னா ஜெப்ராவில் வந்து இட் வாஸ் லைக் மோர் லைக் அ ரப்பரி ஃபினிஷ் இருந்துச்சு. இதில் வந்து ஃபுல் ஆஃப் ஒரு சார்ட் ஆஃப் லைக் மேட்
black plastic finish இருந்துச்சு. Not cheap, so it doesn't look very cheap ஒன்றும் தெரியல. அண்ட் ஹெட்செட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா அது மேலே இருக்கிற அந்த ஷைனி மெட்டல் வந்து இட்ஸ் லைக் ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு ப்ரஷ்டு மெட்டல் மாதிரி, ஒரு டைட்டானியம் மாதிரி நல்ல ப்ரஷ்டு மெட்டல் விச் லுக்ஸ் ரியலி நைஸ். அண்ட் ஹெட்செட்டும் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து அரௌண்ட் 5.8 grams பர் ஹெட்செட்டு. 2 ஹெட்செட்டு சேர்த்திங்கன்னா அரௌண்ட் 11 grams. அண்ட் மொத்தமாக இந்த பாக்ஸர் சேர்த்திங்கன்னா ஐ திங்க் இட் ஷுட் பி அரௌண்ட் 19 or 22 grams or something. ஸோ விச் இஸ் லைக் வெரி லைட் வெயிட். அண்ட் ஹெட்செட் வந்து தே ஃபீல் வெரி சாலிட்ங்க. ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண மற்ற ஹெட்செட் ஜெப்ரா எல்லாத்த விட வந்து திஸ் ஒன் ஃபீல்ஸ் வெரி சாலிட். ஜெப்ரா வந்து இட் இஸ் ஆல்சோ வெரி குட் ப்ராடக்ட். ஃபார் சம் ரீசன் ஐம் வெரி அன்லக்கின்னு தான் சொல்லணும். எனக்கு அந்த சார்ஜிங் இஷ்யூ இருந்துச்சு. மற்றபடி இட்ஸ் அ நைஸ் ப்ராடக்ட். ஜெப்ரா வந்து இட் லுக்ஸ் ரியலி நைஸ் as well. இதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அந்த அட்டென்ஷன் டு த டீட்டெயில். அந்த மைக் வென்ட்ஸ் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து அவ்வளோ சின்ன சின்ன ஹோல்ஸ் அவ்வளோ அழகாக பண்ணி, ஸோ இட் டசன்ட் லுக் சீப். Plantronics BackBeat Pro 5100. இந்த ஹெட்செட்டு தான் நம்ம பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஹெட்செட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் லுக்கிங் ஹெட்செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார்ட் ஆஃப் லைக் அ பிரஷ்ட் மெட்டல் மேலே இருக்குது. அண்ட் அந்த கிரில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செம சூப்பர் கூலாக இருக்குது. அண்ட் முக்கால்வாசி ஹெட்செட்ஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்பெஷலி ஆப்பிள் இயர்பட்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் தி அக்லியஸ்ட் ஹெட்செட்ஸ். என்னமோ 2 ஒயர்டு ஹெட்செட்லேருந்து ஒயரை கட் பண்ண மாதிரி தான் இருக்கும் அந்த லுக்ஸ் அண்ட் ஃபீல், விச் ஐ ஹேட் இட் கம்ப்ளீட்லி. அண்ட் இந்த ஹெட்செட்ஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட் சவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐம் ப்ரிட்டி ஹாப்பி. ஏன்னா Plantronics வந்து தே பீன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி இந்த சவுண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஹெட்செட்ஸு, மைக்ஸு அண்ட் பாலிகாம் இன்டர்ஃபேஸஸ் இந்தமாரி வந்து பண்ணுறதுல வந்து தே பீன் தேர் ஃபார் really long time and they make really quality products. And so இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து இட்ஸ் அரௌண்ட் $179 அண்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து அரௌண்ட் $300 கிட்ட வந்துச்சு. அண்ட் இந்தியாவில் வந்து இட் ஷுட் பி அரௌண்ட் 15,000 to 17,000 rupees. ஸோ அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ இந்த ஹெட்செட்டோட என்னென்ன கூலஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து இந்த ஹெட்செட் கூட அவங்க ஒரு கேஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் உங்களோட இந்த ஹெட்செட் வந்து நீங்கள் உள்ளார போட்டிங்க அப்படின்னா இந்த கேஸ்க்குள்ளார ஒரு சின்ன பேட்டரி இருக்குது. நம்ம ஜெப்ராஸ் 55 இருந்த மாரி அதேமாரி ஃபீச்சர். ஸோ அதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குது. ஸோ அது வந்து இந்த கேஸ் வந்து இந்த ஹெட்செட்டை சார்ஜ் பண்ணும். அதாவது இந்த கேஸ் இல்லாமல் இந்த இண்டிவிஜுவல் ஹெட்செட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 5 to 6 hours வந்து யூஸபிள் டைம். அதே இந்த சார்ஜிங் கேஸோட நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் அப் டு 19 hours அப்படின்றாங்க, which is really cool. And one thing which I noticed is like in the casing oda finish எல்லாமே பார்த்தீங்கன்னா it's like sort of looks decent, சின்ன box, and it looks sort of like ஒரு matte finish box, which is all nice. And one thing which I actually got panicked is like இது நம்ம ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பின்னாடி சார்ஜிங் பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB. நான் உடனே ஷாக் ஆனது வந்து எந்த காலத்து ப்ராடக்டாக இது ஏதோ புதுசாக நினச்சி வாங்கிட்டேன் பழசு போல இருக்குது அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இட் இஸ் ஸ்டில் a newer ப்ராடக்ட். பட் ஃபார் சம் ரீசன் வந்து அவங்க இன்னும் மைக்ரோ USB யூஸ் பண்ணுறாங்க. I know Plantronics is an age-old company, ஸோ அதுக்காக கொஞ்சம் மாடர்னைசேஷன் would have been better. ஏன்னா இது வந்து ஒரு USB-C கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக வந்து இந்த ப்ராடக்டோட அவுட்லுக்கே மாறி இருக்கும். அண்ட் மோஸ்ட் கேசஸ் வந்து மைக்ரோ யூஎஸ்பின்றதுனால சில பேர் வாங்காமல் கூட போயிருப்பாங்க, திங்கிங் தட் திஸ் இஸ் அ வெரி ஓல்ட் ப்ராடக்ட் அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்க. மற்றபடி வந்து இதில் இருக்க சம் ஆஃப் தி நிஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைட்னிங் சார்ஜிங். ஸோ விச் இஸ் லைக் நீங்கள் 10 minutes சார்ஜ் போட்டிங்கன்னா 1 hour வந்து யூ கேன் யூஸ் இட். ஸோ விச் இஸ் really cool. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் யூசஸ் Bluetooth 5.0. Bluetooth 5.0 பற்றி தெரியலனா அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா யூ கேன் டூ மல்டி பேரிங் அண்ட் யூ கேன் லிசன் மியூசிக் ஆஸ் வெல் இஸ் யூ கேன் டேக் கால்ஸ். ஸோ இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ் இட் இஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சு இந்த ப்ளூடூத் ஹெட்செட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மியூசிக் அப்படின்றது வந்து ஹியர் பண்ணவே முடியாது, முக்கால்வாசி கால்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும், மியூசிக் கேட்கவே முடியாது. ஸோ இதில் வந்து யூ கேன் டூ தட், விச் இஸ் really cool. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் காட் ஆப்ஷன் டு கண்ட்ரோல் பட்டன்ஸ். அண்ட் அதேமாரி வந்து இதில் இருக்க 2 ஹெட்செட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் இயர்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேம் ஃபோன்லேயே பேர் பண்ணிக்கலாம், இல்லை செப்பரேட் ஃபோன்ஸ்லேயும் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஆல்சோ நைஸ். அண்ட் ஆல்சோ இது வந்து ரெண்டுமே இல்லாமல் ஒரு ஹெட்செட் கூட ஒர்க் ஆகும். அதாவது ரைட் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது, லெஃப்ட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒன்று மட்டும் கூட ஒர்க் ஆகும், 2 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. விச் இஸ் லைக் நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட இன்னொன்று யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து நீங்கள் ஒரு ஹெட்செட் வந்து விச் இஸ் சார்ட் ஆஃப் லைக் ப்ரைமரி headset, which is right here தான் வந்து default. அண்ட் இதில் என்னென்னா இவங்க வந்து தேர் கிவிங் எ நைஸ் குட்டி ஆப் கொடுக்குறாங்க. ஸோ
அதனால் இந்த ஹெட்செட்டோட சின்ன சின்ன செட்டிங்ஸு இந்த டேப் கண்ட்ரோல் இருக்குது, சிங்கிள் டேப் டபுள் டேப் அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து யூ கேன் செட் இட், அதுக்கு என்ன ஆக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஆப்பில், which is nice. ஏன்னா நிறைய ஹெட்செட்ஸ் ஆப்ஷன், நிறைய ஹெட்செட்ஸ் கம்பெனிஸ் வந்து அது கொடுக்கறது கிடையாது. ஈவன் தோ ஆப் வந்து இட் இஸ் நாட் தட் கிரேட், பட் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து இட்ஸ் குட் இனஃப் அப்படின்லாம். அண்ட் இதில் வந்து இன்னொன்று வந்து IPX4 ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட், விச் இஸ் லைக் இது வந்து இட்ஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஸ்போர்ட்டிங் அத்லீட். நீங்கள் ஒரு அத்லீட்டாக இருக்கீங்க, ரன்னிங் போகிறீங்க, ஜாகிங் போகிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக வந்து தே கிவன் சம் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ், மைக்ஸ் விச் இட் டிடெக்ட்ஸ் த எக்ஸ்டர்னல் ஆம்பியன்ட் நாய்ஸஸ், அதாவது வெளியிலேருந்து வர நாய்ஸஸ் எல்லாத்தையும் வந்து அந்த மைக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் காதுக்குள்ளார வந்து இட் கிரியேட்ஸ் அ சார்ட் ஆஃப் லைக் இன் additional layer of noise cancellation. And noise cancellation சொல்லணும்னா இட்ஸ் லைக் ரியலி குட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா வந்து இட் லுக்ஸ் சீரியஸ்லி கூல் கைஸ். நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாஸ் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் கேட்ட ஹெட்செட்ஸில் வந்து பீட்ஸ் வாஸ் ரியலி குட் அண்ட் ஜெப்ரா வாஸ் ஆவரேஜ். அண்ட் அந்த லைனப்பில் வந்து ஐ வுட் சே திஸ் கைஸ் ஆர் ரியலி குட். ஸோ this is sort of my favorite now. So இதோட கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கால்ஸ் எடுக்கிறப்ப வந்து சம்டைம்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட half of the times வந்து வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. இட் குட் பி த ரீசன் வந்து ஒரு ஹெட்செட் பேர் ஆகிட்டு இன்னொரு ஹெட்செட் சரியாக பேர் ஆகலை, அதனால் வந்து மைக் வந்து இட்ஸ் நாட் லிசனிங் டு இட், அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் கூட இருக்கும். அண்ட் இதில் ஆக்சுவலி இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஹெட்செட்டை வந்து காதுலேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு சென்சரும் இருக்குது. அந்த சென்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கேட்டுட்டு இருக்க மியூசிக் வந்து ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் திரும்ப நீங்கள் காதில் போகிறோன்னு மியூசிக் ப்ளே ஆகும், விச் இஸ் ரெடி கூல். இதேமாரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபீச்சரில் வந்து இன்னொன்று இருக்கும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா காதுலேருந்து எடுத்த உடனே ஃபோன் வந்து தானாக வந்து ப்ளூடூத்தை வந்து கட் பண்ணிவிட்டு கால் வந்து ஃபோனுக்கு வந்துடும். ஸோ ஒருவேளை உங்கள் ஹெட்செட் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட்செட் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனில் போயிட்டு திரும்ப ப்ளூடூத் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் காதை வச்சு ப்ளூடூத்லேருந்து பேசலாம், which is really nice. அண்ட் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஆப், ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ஃபீச்சர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் ஸோ திஸ் இஸ் தி ஆப். ஸோ இந்த ஆப்பில் வந்து ஒரு குட்டி ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா வந்து இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் ஹெட்செட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அதையும் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இன்னும் அடிஷ்னலாக ஹெட்செட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, வேறு டிவைசஸ் கூட யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் வந்து இதில் நீங்கள் வச்சுக்கிட்டு மேனேஜும் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு ஹெட்செட்ஸ்க்கும் வந்து தே கிவிங் ஆப்ஷன்ஸ் விச் இஸ் லைக் நீங்கள் அதை வந்து ஏதாவது கன்ஃபிகர் பண்ணணும், அதில் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா வந்து திஸ் இஸ் த வே டு கோ, விச் இஸ் really cool. அண்ட் apart from that the finish, இந்த குவாலிட்டி வந்து இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஏர்பட் சைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நல்லா ஃபிட்டாக இருக்குது. ஸோ அதனால் மை சஜஷன் இஸ் திஸ் இஸ் அ குட் ப்ராடக்ட் அப்படி தான். அண்ட் ஒரே விஷயம், அந்த கால்ஸ் வந்து வால்யூம் ட்ராப் ஆகுது. ஸோ அது மட்டும் ஐ திங்க் ஐ ஹவ் டு ஃபிகர் இட் அவுட், சி வை த ப்ராப்ளம் இஸ். ஐ திங்க் இட் ஷுட் பி சம்திங் டு டூ வித் மோஸ்ட் கேசஸ் வந்து ரெண்டு ஹெட்செட்டும் வந்து சரியாக பேர் ஆகலையே ஏதோ ஒன்று இருக்கும். மேபி ஐ திங்க் இட் ஷுட் பி தட். ஓகே கைஸ், we'll catch up in another video. Hope you liked it. And வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And so that it gives us a bit more motivation to do bit more videos. இதேமாரி எங்கள் வீடியோஸ் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்லுங்கள். So we can improve those things. Okay guys, thank you so much and we'll see you in another video. Stay tuned.